எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் தெரியும். தன்னுடைய அசிஸ்டன்ட் சீசனுக்கு சொல்றாரு, நான் இப்ப எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பாத்தீனா ரெட்டிப்பா கிடைச்சிருப்பான்னு. அதே மாதிரி அக்னி ரதம் புறப்பட்டு வந்து குதிரையும் புறப்பட்டு வந்துச்சு. 2 பேரும் பிரிச்சிச்சு. எலியா சுழல் காற்றுல ஆமா பரலோகத்திற்கு என்ன செய்யறாரா, ஏறி போயிட்டாரு. ஏறி போனோன்னா ஐயா என்ன பண்றாரு, 12ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அதை எலிசா கண்டு, என் தகப்பனே என் தகப்பனே, என பார்க்கும் போது உனக்கு ரெட்டிப்பான வரம் கிடைக்கும் சொல்லிட்டாரா? இப்ப எலிசா பாத்துட்டாரா? ரெட்டிப்பான வரம் கிடைச்சிச்சா? பாத்துட்டாரு, வரம் கிடைச்சிச்சா? ஒண்ணு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினான். என்ன பார்த்தா உனக்கு ரெட்டிப்பான வரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த ரெட்டிப்பான வரம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மனுஷன் இப்போ புலம்புறான். ஐயோ என் தகப்பனே என் தகப்பனே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது மனசே கஷ்டமாயிடுச்சு. நம்ம கூட அப்படித்தானே சில நேரத்துல அப்படியே நின்று இந்த மனசுக்குள்ள அந்த வார்த்தை எனக்கு அப்படியே இந்த வார்த்தை உண்டாகும் போது, அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும் போது, இந்த மாதிரி சர்ச்சில் கூட எத்தனையோ பேரு ஐயோ என் தகப்பனே எல்லாம் கைவிட்டாங்க, எனக்கு யாரும் இல்லை, இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு யாரும் இருக்கிறாங்க, பொறுப்பா யாரும் இல்லையே, என் குடும்பத்திற்கு எங்களுக்கு வழி காட்டுவதற்கு, வழி நடத்துவதற்கு, ஆலோசனை சொல்லுவதற்கு நல்லதொரு வாசல் இதுதான், இதுல போங்க அப்படின்னு சொல்லுவதற்கு, எங்களுக்கு சிபாரிசு செய்வதற்கோ, கூட இருந்து தைரியமான வார்த்தையை சொல்லுவதற்கோ எங்களுக்கு யாருமே இல்லையே. என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே, இப்ப என்னை விட்டு போயிட்டீங்களேப்பா, நான் அனாதையா இருக்கிறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன், எப்படி வாழ போறேன், வருமானமும் குறைவு, செலவு அதிகம், நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ என் எஜமானனே, உங்களை பாதத்தை உன் காலை சுற்றி வந்துட்டேன், இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன செய்வேன், எனக்கு வாழ வழி தெரியல, இனி எனக்கு ஒரு துணை இல்லை, நான் என்ன செய்வேன், நான் திக்கற்றவனாய் கைவிடப்பட்டவனாய் நிராயுதபாணிய ஒன்றுமில்லாதவனாய் நிற்கிறேன். என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். தன் வஸ்திரத்தை, அதான் வேதனையினுடைய வெளிப்பாடு, மனவேதனுடைய வெளிப்பாடு, வஸ்திரத்தை கீழ்ச்சிக்கிறான். ஐயோ இதுவரைக்கும் கூட பேசினே இருந்த என் எஜமான் இப்போது காண முடியலையே, நீ பார்க்க முடியலையே, எஜமான் போயிட்டாரேன்னு வஸ்திரத்தை 2 துண்டாக அப்படியே கீழ்ச்சிட்டான். அதன் பிறகு எலியாவின் மேல் கீழே விழுந்த சால்வை எடுத்தான். திரும்பி போய் தன் எஜமான் இல்லாவிட்டாலும் அவன் என்ன பார்த்துட்டான், சால்வையை பார்த்துட்டான். அந்த எஜமான் என்ன சொன்னாரு, நீ என்ன விட்டு கிடைக்கும், என்னை நீ பார்க்கணும், பார்க்க முடியல. அவர் பயன்படுத்தின ஷால்வே அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த ஷால்வே என்ன செய்யறாரு, இப்போ திரும்பி யோர்தானுக்கு போறாரு. திரும்பி ஏன் யோர்தானுக்கு போறாரு, ஏன்னா இவங்க 2 பேரும் எரிகோவில இருந்து எங்க வந்தாங்க, யோர்தானுக்கு வரும்போது அந்த யோர்தான் அவங்க கடந்து போகாதபடிக்கு அந்த யோர்தான் நதி அவர்களுக்கு தடையா இருந்துச்சு. அப்போது எலியா தன்னுடைய ஷால்வையினால் என்ன செஞ்சாரு, அந்த யோர்தான 8ஆம் வசனத்துல இருக்குது, எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது 2 பக்கமாக பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாக அக்கறைக்கு போனார்கள். எங்க தன் எஜமான் கடைசியாய் ஒரு அற்புதத்தை செய்தாரோ, தன்னுடைய சால்வை மூலியமா ஒரு அற்புதத்தை செய்தாரோ, அதே இடத்திற்கு நான் போவேன், அதே இடத்தை நோக்கி நான் போவேன், அவர் பயன்படுத்தின அதே சால்வையை பயன்படுத்தி நான் புறப்பட்டு போறேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, எலியாவின் சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதிக்கு புறப்பட்டு போறார். எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாக கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான்.
தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எவ்வளவு பெரிய கிருபை பாரு. அவனுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்குள்ள இந்த வரம் வந்துச்சா இல்லையா, அவனுக்குள்ள இந்த கிருபை இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் விசுவாசம், ஆனாலும் நம்பிக்கை. அவன் எஜமான் சொன்ன வார்த்தையை நம்பினான். அவனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அந்த தரிசனம், அந்த தாகம் ஓங்கி அடிக்கிறான். இரண்டாக யோர்தான் பிரிந்து போனது. நமக்குள்ள கூட கர்த்தர் இந்த மாதிரி வல்லமையை, அதிகாரத்தை, அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அவிசுவாசம் இல்லாம அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபித்தால், அவருடைய நாமத்தை சொல்லி கட்டளையிட்டால் தடைகள் உடையும், தீமைகள் அழியும், வாசல்கள் திறக்கப்படும், சத்துரு வெக்கப்பட்டு போவான். நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். சில இடத்துல ஜெபம் பண்றதுக்கு முன்ன பயமா இருக்கும், அழ வரும், பயத்திலே அழ வரும். ஆண்டவரே இந்த மாதிரி வந்துட்டேன், ஜெபம் பண்றதுக்கு வந்துட்டேன், இந்த ஜெபம் பண்ண என்ன நடக்க போகுது சுவாமி, இது 2 நாள் 3 நாளைக்கு முன்னே நடந்த கூட காரியத்தை சொல்றேன், ஜெபம் பண்ணா என்ன நடக்கும், இவங்க எல்லாம் தேடி வந்திருக்கிறாங்களப்பா. அப்படிதான் உள்ள தனியா ரூம்ல நானும் இப்படி எல்லாம் பண்ணிருப்பேன். அப்பா இப்ப ஜெபம் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்களே, ஜெபம் பண்ணா என்ன நடக்க போகுது சுவாமி, என் கையை நான் பார்ப்பேன், என்னையே நான் கண்ணாடியில பார்ப்பேன், என்ன எஸ் அப்ப நடக்க போகுது. நிறைய முறை அந்த மாதிரி பண்ணி இருக்கிறேன், 100கணக்கான முறை பண்ணி இருக்கிறேன். இவங்க வந்துட்டாங்க, நான் ஜெபம் பண்ண என்ன நடக்க போகுது, எல்லாம் காத்துன்னு இருக்கிறாங்களே, கர்த்தர் பேசுவார்னு காத்துன்னு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணா பிசாசு ஓடன்னு காத்துல இருக்கிறாங்க, ஜெபம் பண்ண சுகம் கிடைக்கும்னு வந்துட்டு இருக்கிறாங்க அப்பா நம்பி. ஆனா என் கையில இருந்து என்ன நடக்கும். அதன் பிறகு சர்ச்சுக்குள்ள வர்றது, இங்க வந்து மனசுக்குள்ளவே ஜெபம் பண்ண இருப்பேன், ஏசப்பா சாட்சி. அதன் பிறகு ஜெபம் பண்ணும்போது ஆச்சரியமா இருக்கும், ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருப்பேன். ஜெபம் பண்ணா அவருடைய வல்லமை வெளிப்படுகிறத, அவருடைய கிருபை வெளிப்படுகிறத நான் பார்க்கிறேன்.